வணக்கம் நண்பா, இது உங்கள் ஐடியாஸ் ஃபார் நியூ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எப்படி சிஸ்டத்தில் டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எம்எஸ் ஆஃபீஸில், கூகுள் க்ரோமில் இது எல்லாத்துலேயுமே டைப் பண்ணிக்கலாம் தமிழில். அதுக்கு நீங்கள் NHM ரைட்டர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்காக ஒன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். கூகுளில் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெட் கனெக்ஷன் கட் ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம், நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். எனக்கு தமிழ் தான் வேணும். நீங்கள் ஹிந்தி பேசுகிறவங்க இல்லை குஜராத்தி பேசுகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். நான் தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டோடனே இங்கே ஒரு மணி சிம்பிள் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ, இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சாஃப்ட்வேர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குன்னு. இப்போ நெட் கனெக்ஷன் இல்லாததுனால என்னால் கூகுளில் டைப் பண்ண முடியல. ஆனால் நான் எம்எஸ் ஆஃபீஸில் வேணால் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த சாஃப்ட்வேர் ஆஃபில் இருக்குது. Alt 0 இருந்தால் ஆஃப். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் நம்ம டைப் பண்ணுவோம், அதனால் தமிழ் யூஸ் பண்ண மாட்டோம் அதிகமாக. அதனால் இந்த சாஃப்ட்வேர் ஆன் பண்ணால் Alt 1 கொடுக்கலாம். Alt 1ன்றது ஒரு வகையான கோடு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 7 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தமிழ் டைப் பண்ணிக்கலாம். நான் Alt 1 கொடுத்து டைப் பண்ணுறேன் எம்எஸ் ஆஃபீஸில் போய்ட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் செலக்ட் பண்ணங்கன்னு ஒழுங்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் டைப் ஆகும். எனக்கு தமிழ் டைப்பிங் பெருசாக தெரியாது, அதனால் கரெக்டாக நான் டைப் பண்ணல. உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக டைப் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணணுன்னா Alt 0 கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது, இப்போ க்ரோம் என்னோடய நெட் ஒர்க் ஆகுதுனால நான் இப்போ ஒர்க் பண்ணல. அதே நீங்கள் நெட் ஒர்க் ஆகிற டைமில் போனீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அது ஆன் ஆகிருக்காது. நீங்கள் Alt 1 கொடுத்து இல்லை ஆப்ஷன் வேறு ஏதாவது கொடுத்தா அந்த மட்டும்தான் ஆன் ஆகும். ஏன்னா மற்றபடி ஒரு டைம்லேயும் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இப்போ கூகுள் க்ரோமில் இருக்கும், அந்த டைமில் நம்ம தமிழ் டைப் பண்ணுறோம். நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் டக்குன்னு சேஞ்ச் ஆக சொல்ல தமிழ் நம்மளுக்கு தேவைப்படாது, அந்த இடத்துல இங்கிலீஷ் தேவைப்படும். அதனால் நம்மளுக்கு இன்டர்ஃபியர் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.